வணக்கம். அகரம் தமிழ் வகுப்புல நம்ம எழுதுதல், அதுல எழுத்துக்களை கண்டறிதல், அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அதுல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓர் எழுத்து, ஈரெழுத்து, மூன்றெழுத்து, இப்படி எட்ஸெட்ரா 4 எழுத்து, இப்படி எத்தனை எழுத்துகள் சேர்ந்த வார்த்தைகள் வேணா இருக்கலாம். நீங்க அதை பிரிச்சு எழுத போறீங்க. இதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட்ல என்ன பண்ணீங்க? உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள் அதெல்லாம் பிரிச்சு எழுதுனீங்க. இன்னைக்கு ஓர் எழுத்து உள்ள வார்த்தை, அதாவது அந்த சொல் எது, ஓர் எழுத்து உள்ள சொல் எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை எழுதணும். ஈரெழுத்து உள்ள சொல் எது? ஈரெழுத்துனா அந்த 2 எழுத்து இருக்கணும். சரிங்களா? ஓர் எழுத்துனா ஒரு சொல்ல ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும். ஈரெழுத்துனா ஒரு சொல்லுல 2 எழுத்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 3 எழுத்து, ஒரு சொல்ல 3 எழுத்து, அதுக்கப்புறம் 4 எழுத்து இருக்கலாம், 5 எழுத்து இருக்கலாம். சரிங்களா? அப்படியே நீங்க பிரிச்சு எழுதணும். அதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். இப்ப இங்க உதாரணமா இங்க என்ன இருக்கு? தா அப்படின்ற சொல் இருக்கு இல்லையா? இதுல எத்தனை எழுத்து இருக்குன்னு நீங்க பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டு இது ஓர் எழுத்து கீழே கீழே வருமா, ஈரெழுத்து கீழே வருமா, மூவெழுத்தா, 4 எழுத்தான்னு பார்த்துட்டு நீங்க காலம் போட்டுக்கணும். ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்க. அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் காலம்ல வார்த்தைகள் அப்படின்னு போட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் லைனா எழுதணும். 2வது காலம்ல ஓர் எழுத்து அப்படின்றத ஹெட்டிங் போடணும். சரிங்களா? அதுக்கு கீழே ஓர் எழுத்து உள்ள சொல் எல்லாமே நீங்க லைனா கீழே கீழே எழுதணும். அடுத்த காலம்ல ஈர் எழுத்து அப்படின்னு தலைப்பு கொடுக்கணும். அதுக்கு கீழே ஈர் எழுத்து உள்ள சொல் எதுன்றத பார்த்து அதை அந்த இடத்துல அதுக்கு நேரா ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் எல்லாம் எழுதிடுங்க. எழுதிட்டு அந்த வார்த்தை அந்த சொல் ஓர் எழுத்து கீழே வந்ததுன்னா அதுக்கு நேரா அதே வார்த்தையை ஃபில்அப் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப தா அப்படின்னு இருக்குன்னா இது ஓர் எழுத்துக்கு கீழே ஃபர்ஸ்ட் வார்த்தைகள்ல இந்த தான்ற வார்த்தையை அப்படியே எழுதிடுங்க வார்த்தைகள்ன்ற காலத்துல. அடுத்த ஓர் எழுத்து காலத்துல இது ஓர் எழுத்துக்கு கீழே வரும்னா ஓர் எழுத்துக்கு கீழே மறுபடியும் தா அப்படின்னு எழுதுங்க. சரிங்களா? ஈரெழுத்துக்கு கீழே வரும்னா ஈரெழுத்துக்கு கீழே தான் எழுதுங்க. சரிங்களா? இப்படிதான் நீங்க இதை எழுதி அனுப்பணும். சரி, இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இதுதான் அசைன்மெண்ட். அழகா எழுதணும், கையெழுத்து அதான் முக்கியம். காலம்ஸ் நீட்டா போட்டு அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.